புதுச்சேரி பெரியார் நகரில் சென்ற மாதம் வாலிபரை கொலை செய்ததற்கு பழிக்கு பழியாக கொலை செய்த குற்றவாளிகள் இல்லங்களின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் கங்கைமுத்து மாரியம்மன் கோவில் எதிரே பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர், பாலு, எழில், பாரதி, அரவிந்த், சதீஷ் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்ததை தொடர்ந்து குற்றவாளிகளை ஆய்வாளர்கள் சத்யநாராயணன் தலைமையிலான காவலர்கள் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை செய்த குற்றவாளிகளான ஈஸ்வரன், பாலு, எழில் இவர்கள் இல்லத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசியதில் வீட்டின் கதவு சேதமடைந்தது. அதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் சத்யநாராயணன் தலைமையில் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் சக்திவேல், பிரேம் மற்றும் காவலர்கள் விரைந்து சென்று அங்கு சேதமடைந்த கதவின் உதிரி பாகங்கள், வீசப்பட்ட பெட்ரோல் குண்டின் பாகங்களை வைத்து குற்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கொலை செய்ததற்கு பழிக்கு பழியா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணங்களில் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் உருளையன்பேட்டை போலீசார்.